பரிபாஷையா, பரிபவ பாஷையா? ஏன்னா, சம்பிரதாயத்துக்குள்ள நாம நுழைஞ்ச உடனே முதல்ல பண்ற அட்ராசிட்டி என்ன தெரியுமோ இல்லையோ? எந்த வார்த்தையெல்லாம் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாம நாம மொழி மொழி முழிச்சோமோ, அதே வார்த்தைய யூஸ் பண்ணி மத்தவாள டார்ச்சர் பண்றது. ஏன் கிருத்தஜ்ஞதை அப்படின்னு ஒரு வேர்டு. யார் கரெக்ட்டா புரொனவுன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு? கிருத்தஜ்ஞதை. தப்பா தப்பா சொன்னா பெஞ்ச் மேல ஏறணும். குடு. தப்பா சொன்னா அவ்வளவுதான். ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடையாது. ஸ்ட்ரெய்ட்டா சொன்னா ஸ்டாண்டிங் ஓவேஷன். தப்பா சொன்னா பெஞ்ச் மேல நீங்க தான் நிக்கணும். கிருத்தஜ்ஞதை. வெரி குட். Give her big hands. கிருத்தஜ்ஞதை. ஆ? கிருத்தஜ்ஞதை. கிருத்தஜ்ஞதை. Give him big hands. கிருத்தஜ்ஞதை. கிருத்தஜ்ஞதை. சூப்பர். அடுத்து சொல்லிட்டார். ஏன்னா கிருத்தஜ்ஞதை. நமக்கு இப்ப தமிழ் எப்படி தெரியுமா ஃபெமிலியர்? கிருத்தஜ்ஞதை. இங்கிலீஷ் டெக்ஸ்ட்ல தமிழ் படிச்சா ஃபெமிலியர். கரெக்ட்டா? இங்கிலீஷ் டெக்ஸ்ட்ல தமிழ் படிச்சா ஃபெமிலியர். சோ இந்த கிருத்தஜ்ஞதைக்கு போமா? கிருதத்தை கிருத்தஜ்ஞதைனுவா. கிருத்தஜ்ஞதைனா செய்நன்றி கொல்லுதல் அர்த்தம். செய்நன்றி கொல்லுதல் அர்த்தம். செய்நன்றி கொல்லக்கூடாது. ரைட். அதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி வந்துடுறேன். இப்ப சரியா இருக்கு. கேமரா கோசம் அப்பப்ப இப்படி வெளில வந்துட்டு போறேன். ஓகேவா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்கிட்ட ஒருத்தர் காலக்ஷேபம் பண்ணினார். கிட்டத்தட்ட எங்க அப்பா வயசு அவருக்கு. என்கிட்ட காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. மாமல்லத்துல. ஒரு நாள் அவர் மார்க்கெட் போயிருக்கார். அந்த மார்க்கெட்ல எங்க அப்பாவை மீட் பண்ணிருக்கார். ஒரு விசேஷம்னு சொன்னா அப்பாவுடைய கிளாஸ்மேட். இது எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. எங்க அப்பா கிட்ட நான் வந்து ஏபிஎன் சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்றேன். ஏபிஎன் சுவாமிகிட்ட காலக்ஷேபம். எங்க அப்பா சார் அவன் கிடக்குறான் என் பையன் தான் அப்படின்ட்டாரு எங்க அப்பா. ஐயோ உன் பையனா? எங்க அப்பா கேவி ஓவர் டாமினேட் பண்றேன். எனக்கு பேச அவரு என்னடா உன் பையனடா அவன் அப்படின்னு எங்க அப்பா கிளாஸ் போயிட்டு அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் பேசிட்டார் எல்லாம் ஆச்சு. அதே எக்ஸைட்மெண்ட் எங்கிட்ட வந்துட்டேன். இப்ப அவருடைய பிள்ளைதானா நானுன்னு கேட்கணும். நான் யாரு? அவருக்கு ஆச்சாரியன். எங்க அப்பா யாரு? அவருக்கு கிளாஸ்மேட். என்ன பண்றது? நான் இப்பதான் வழியில பார்த்தேன். தேவரீர் அப்பனா அவன் அப்படின்னு எங்க அப்பா பேரை சொல்லி நான் இப்பதான் பார்த்தேன். தேவரீர் அப்பனா அவன் அப்படின்னாரு. அவன் இப்ப என்ன பண்ணுது? இடத்துல அவருக்கு ஆச்சாரிய அதனால தேவரீர் சொல்லலாம். எங்க அப்பா வாடா போடா சொல்லலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டார். இதுதான் நம்ம சம்பிரதாயத்தை எப்படி சொன்னா ஒரு சுவாமி ஒருத்தரை கூப்பிட்டார். நீ அவசியம் சுவாமி ஏழனம் அப்படின்னார். அவர் இவரை மரியாதையா கூப்பிட்டுருக்கார். இவரை சொல்லச்சேன இந்த ஏழை சொன்னார். அடிய ஆஹா ரொம்ப ஏளனம் தான். We don't know how to utilize the sampradaya words in public. ரொம்ப புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த தேவரீர் அப்படி ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா? இந்த தேவரீர்லாம் நம்ம எப்படி சொல்லலாம்? நம்ம க்ளோஸ்ல இருக்கிறவா கிட்ட நம்ம தேவரீர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெரியவாக இருக்கிறவா கிட்ட சுவாமி 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 யூஸ் பண்ணோம். இங்க ஒரு ப்ராப்ளம். ரெண்டு சுவாமியை பத்தி ஒருத்தர் பேசுறாரு. ஒரு எக்ஸாம்பிள் உத்தம சுவாமி திருக்கல சுவாமின்னு வச்சுக்கோங்களேன். இவர் திருக்கல சுவாமி சிஷ்யர். சுவாமியை சேவிக்க போனா கிட்ட சொல்லச்சே இந்த வார்த்தையை சொல்லி நானும் சுவாமி கிட்ட சொன்னேன். நான் சொல்லிட்டு வந்தோடனே சுவாமி கேட்டார், நீ சுவாமி கிட்ட கேட்டார். சுவாமி கிட்ட சொன்னேன், இது எந்த சுவாமியை யாரு எங்க கரெக்ட் பண்ண இப்படிதான் நம்ம பேசுறோம். நான் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்றேன். எந்த வார்த்தைகள் சம்பிரதாய இல்லாமல்
அதே வார்த்தைகள் சமுதாயத்துக்கு வந்த பிறகு நமக்கு திருப்தி மற்றவாளை தணர் அடிக்கிறோம். லாங்குவேஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கம்யூனிகேஷன். இன்னொருத்தரை பிரமிக்க அடிக்கிறது ஈர்ட் பண்றதுக்கோசரம் லாங்குவேஜ் இல்ல. இன்னொருத்தரை பயமுறுத்துறதுக்கோசரம் லாங்குவேஜ் இல்ல. மத்தவாளை நம்ம ஈஸியா அழகா கம்யூனிகேட் பண்ணி அவளோட அசோசியேட் பண்ணிக்கிறது தான் லாங்குவேஜ். சோ அதுக்கு நான் கையில கொடுத்து நான் அதை வச்சுக்கிறேன். நான் இதை வாண்டவே வேணாம். நான் சோ இப்ப நாம லாங்குவேஜ் அப்படின்னு பேசுறோம், சம்பிரதாய பரிபாஷைகள் அப்படின்னு நம்ம பேசுறோம்னு சொன்னா அது கம்யூனிகேட் ஆறுதான்றது ரொம்ப முக்கியம். நான் சொல்ற வார்த்தை மற்றவாளுக்கு புரியறதான்றத நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கணும். உனக்கு புரியாமலேயே சுவாமி சாதிச்சார் சுவாமி சாதிச்சார் சுவாமி சாதிச்சார்னு சொல்ற என்ன பிரயோஜனம்? புரியுதா? உங்களுடையதான அனுஷ்டானம் எப்படி உங்க சார்ந்ததோ அனுஷ்டானம் உங்களுக்கு தான் அனுஷ்டானம், இன்னொருத்தருக்கு அனுஷ்டானம் இல்லை. சோ டோன்ட் கம்பல் அதர்ஸ் டு டு இட். இன்னொருத்தர் பண்ணலைன்றதுக்கோசரம் அவளை தோஷமும் சொல்லாதீங்க. ஏன்னா நேத்து வரை நாம எப்படி இருந்தோம் நமக்கு மட்டும் காட்ஸ் கிரேஸ் ஆச்சாரியுடைய அதிர்ஷ்டம் இன்னைக்கு நாம ஒர்க் ஷாப் மூலமா நன்னறி ஞானம் தலைப்பு நம்ம இன்னொருத்தரை எழுதி இது கூட தெரியாது கேட்கக்கூடாது. தெரியாம தான் நான் இருந்தேன், நான் இன்னைக்கு மாறிட்டேன். அதனால டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு டூ, டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு ரியாக்ட். அதே மாதிரிதான் சம்பிரதாய வார்த்தையும் மற்றவாளுக்கு புரியறதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். அதை பத்தி நம்ம அட்மினாச்சார் சுந்தரம் சுவாமி ஒரு 2 வார்த்தைகள் உங்ககிட்ட பேசுவார். அப்புறம் ஆராதனத்தை பத்தி நம்ம பேசணும். இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா திருப்பியும் அவர் சொல்றேன் இன்னொரு தடவை. குருபியோ நமக. நமஸ்தே. இல்ல இங்கதான் படிக்கணும், கீதம் படிச்சோம். இங்க கிட்டதான் இருக்கணும். அடி இறங்க அடி அடி அடி. இங்க ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை அப்படிங்கிறது தலைப்பு. நேத்திக்கு அழிசூர் சுவாமி ரொம்ப அழகா வைஷ்ணவன்னா யாரு, ஸ்ரீ வைஷ்ணவன்னா யாரு அப்படின்னு ரொம்ப அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். விஷ்ணுவை ஆராதிக்கிறவா எல்லாருமே வைஷ்ணவா தான். அதுல விஷ்ணுவை மட்டுமே ஆராதிக்கிறவா ஸ்ரீ வைஷ்ணவா. அந்த மாதிரி அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்தார். ரொம்ப நல்லா இருந்தது. இதுல நம்ம முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபம் அப்படின்றது முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒருத்தர் நம்ம எப்படி அவளை பேசிக்கிறது அப்படிங்கிறது மேல பார்க்கணும். அதுல நான் ஒரு சின்ன பையனா இருந்தேன், ஒரு 13-14 இயர்ஸ். அப்பாவோட நங்கநல்லூர்ல தான் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கோம். எதிர்க்க ஒரு சுவாமி வந்தார். அந்த சுவாமியும் அப்பாவும் ஒரு 5 நிமிஷம் பேசினான். அடியன் கூடவே இருந்தேன். ஆனாக்க ஒரு வார்த்தை கூட புரியல. நம்ம 2 பேரும் என்ன பேசினா அப்படின்னு. சரின்னு ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட கேட்டேன், இது என்னப்பா 2 பேரும் பேசிட்டு இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே தமிழ் தான் தெரியுது, ஆனா ஒண்ணுமே புரியலையே இத அப்படின்னு கேட்டேன். அப்போ அப்பா என்ன உட்காந்து வச்சு உனக்கு சொல்லி தரேன்டா இது அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள்லாம் சொல்லி கொடுத்தாரு. என்ன இது, இப்போ 2 ஸ்ரீ வைஷ்ணவால் ஒருத்தர் பார்த்துக்கிறா அப்படின்னாக்க, அவர் ஒருத்தர் சுவாமி அப்படின்னுவார், அவர் இன்னொருத்தர் தாசன்னு சொல்லுவார். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சுவாமின்னுவார், இவர் தாசன்னுவார். அந்த மாதிரி ஒரு 2 பேருக்கும் ஒரு பரஸ்பரம், பெரியவரா இருந்தாலும் சரி சின்னவரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் கூப்பிட்டுக்கும் போது சுவாமி, தாசன், தேவரீர். இப்போ நம்ம சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணார், தேவரீர் அப்படின்னு எப்ப சொல்லிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் நம்ம அடியன் தாசன் அப்படின்னு அதை சொல்லிக்கணும். அவர் ஒருத்தன தாசன் சொல்ல, இன்னொரு இவர் தாசானுதாசன் அப்படின்னு சொல்லுவார். உமக்கும் தாசன், உமக்கு இன்னும் தாசன் தான் அப்படின்னு. அது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷையில இருக்கிறது.
அடுத்தது என்ன கேட்டாரு அப்படின்னாக்க, திருமேனி பாங்கா. நம்ம வந்து சாதாரணமா ஒரு கலோக்கியலா கேட்கும்போது சௌக்கியமா இருக்கீரா அப்படின்னு கேட்போம். இது நம்ம பரிபாஷையில வரும்போது திருமேனி பாங்கா அப்படின்னு, நன்னா இருக்கீரா, நன்னா க்ஷேமமா இருக்கீரா அப்படின்னு. அதுக்கப்புறம் தேவரீர் கிரகத்துல திருவாராதனங்கள்லாம் நன்னா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு அடுத்த விசாரணை ஆகும். அதாவது எல்லாம் கிரமமா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி, திருவாராதனம்ங்கிறது ஒரு உபச்சார வார்த்தை. தினமும் நித்திய கர்மாக்கள், நித்திய கர்மானுஷ்டானங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நன்னா செப்பனே நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு என்கொயரி அதுல. அதுக்கப்புறம் இது ஆஹ், அடுத்தது அவர் பேசும்போது ஒரு ரிக்வெஸ்ட் பண்றதுக்காக அடியன் ஒரு விஞ்ஞாபனம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். விஞ்ஞாபனம் அப்படின்னாக்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன், என்ன பண்ணணும் அப்படின்னு. என்ன விஞ்ஞாபனம்? தேவரீர் அவசியம் அடியன் குடிசையில பொன்னடி சாத்தணும் அப்படின்னு சொல்லுவார். இது என்ன அர்த்தம்? இது எங்க ஆத்துக்கு வந்திருந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்துட்டு போனோம் அப்படிங்கிறது அடியன் குடிசையில தேவரீர் பொன்னடி சாத்தனம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பதில் அவர் என்ன சொல்லுவார்? தேவரீர் திருமாளிகைக்கு அவசியம் நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இவர் குடிசைக்கு தன்னோட மாளிகை அகத்தை சொல்லிக்கணும். அவர் எதிர்க்க இருக்கிறவர் வந்து எப்பவுமே அவர் வந்து திருமாளிகை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நாளைக்கு துவாதசியா இருக்கு. துவாதசி பாரணைக்கு, அதாவது அந்தர்யாமி திருவாராதனத்துக்கு அடியன் குடிசைக்கு எழணும் அப்படின்னு சொல்லுவார். இது என்ன அந்தர்யாமி திருவாராதனம்? திருவாராதனம் ஆயிடுறது, பெருமாளுக்கு திருவாராதனம் ஆயிடுறது. அந்தர்யாமி திருவாராதனம் அப்படிங்கிறது நம்ம உட்காந்து சாப்பிடுறதுக்கு பேரு அந்தர்யாமி திருவாராதனம் அப்படின்னு சொல்றது. அப்படிங்கிறது உபவாசத்துக்கு எல்லாம் முடிக்கிட்டு நம்ம பிரசாதம் எடுத்துக்கும் போது அதுக்கு பாரணை அப்படின்னு பேரு. துவாதசி ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் ஆச்சு, துவாதசி அன்னைக்கு பாரணை. பாரணையும் பாராயணமும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பாராயணம்ங்கிறது கிரந்தங்களை பாராயணம் பண்றோம், ஸ்தோத்திர பாடங்களை பாராயணம் பண்றோம், அது மாதிரி மத்த இது எல்லாத்தையும் பாராயணம் பண்றோம். பாரணைங்கிறது நம்ம சாப்பாடு, அது பாரணை. இது முடிஞ்சாச்சு, இப்போ அவர் கிளம்பணும். அவர் என்ன சொல்லுவார்? தேவரீர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னாக்க எனக்கு கிளம்புறதுக்கு அனுமதி கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவார். அவர் அவசியம் அவசியம் அப்படின்னு அவர் பதில் சொல்லிடுவார். அவரும் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு அவரும் சொல்லுவார் பதிலுக்கு. இந்த அடியன் அடியன்கிற வார்த்தை வந்து நம்ம சுவாமி அடியன் சுவாமி அடியன், இது வந்து ஒரு கான்வர்சேஷன்ல நிறைய வந்துட்டே இருக்கும். அதுல அவர் ஒண்ணு சொல்ல 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 நமக்கு புரிஞ்சுது அப்படின்னாக்கா அடியன் 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 அப்படின்னு சொன்னாக்க புரிஞ்சுது அப்படின்னு. ஒரு இது டவுட் இருந்தது அப்படின்னாக்க அடியன் ஒரு சம்சயம் அப்படின்னு கேட்டுட்டு அந்த டவுட்டை கேட்டுப்பாரு. அதுல இதுக்கப்புறம் இன்னும் சில பெரியவாளை போய் நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னாக்க அவ விசாரிப்பா, தேவரீர் எந்த திருமாளிகை அப்படின்னு கேட்பா. அது என்னன்னாக்க உங்களோட இது ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு தேவரீர் எந்த திருமாளிகை அப்படின்னு கேட்பா. அதுல தேவரீர் என்ன திருவடி சம்பந்தம் அப்படின்னு கேட்பா. திருவடி சம்பந்தம் அப்படின்னு வந்தாக்க ஆச்சாரிய சம்பந்தம், தேவரீரோட ஆச்சாரியன் யாரு அப்படின்னு. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாரு, சமாசிரயணம் பண்ணி வச்சவர் தான் நமக்கு பிரதம ஆச்சாரியன், அவரை தான் நம்ம வந்து திருவடி சம்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்றது. அதுல காலக்ஷேபங்கள்லாம் நடக்கிறதா அப்படின்னா நடக்கிறது அப்படின்னா எந்த சுவாமி கிட்ட காலக்ஷேபம் அப்படின்னு கேட்பார். நம்ம சுவாமி பேரை சொல்லி இந்த காலக்ஷேபம் என்ன காலக்ஷேபங்கள்லாம் ஆறுது, என்ன கிரந்தங்கள்லாம் ஆறுதுன்னு கேட்பாரு. என்ன கிரந்தங்கள்னாக்க என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் நம்ம காலக்ஷேபம் பண்றோம் அப்படிங்கிறது கிரந்தங்கள் அப்படின்னு சொல்றது. இதுல கிரந்த சதுஷ்டயம் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டண்டா 4 கிரந்தங்கள் நமக்கு காலக்ஷேபம் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புறது. அதுல முதல்ல என்னன்னாக்க ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம், அடுத்தது கீதா பாஷ்ய காலக்ஷேபம், அப்புறம் பகவத் விஷயம். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம்ங்கிறது ஸ்ரீபாஷ்யம் நம்ம ராமானுஜர் எழுதின ஸ்ரீபாஷ்யம் அதனோட காலக்ஷேபம். கீதா பாஷ்யம் காலக்ஷேபம்ங்கிறது அதே மாதிரி ராமானுஜர் எழுதின கீதா பாஷ்யம். அது ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜர் எழுதின வியாக்கியானம், அது ஸ்ரீபாஷ்யம். கீதா பாஷ்யம்ங்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு
நம்ம ராமானுஜர் எழுதினது வியாக்கியானம், கீதா பாஷ்யம். இப்ப நம்ம கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு. இதை முடிச்சுடுறேன். பகவத் விஷயம்ங்கிறது நம்ம நம்மாழ்வார் அருளி செஞ்ச திருவாய்மொழிக்கு வியாக்கியானம். அதுல திருவாராயிரப்படி அப்படின்னு நம்ம திருக்குறுகை பிரான் அவர் நமக்கு கொடுத்தது. நேரடியா ராமானுஜர்கிட்ட இருந்து கிரகிச்சென்று அவர் எழுதி கொடுத்த முதல் மணிப்பிரவாள நூல் அப்படின்னாக்க அந்த திருவாராயிரப்படி தான். அது நமக்கு ரொம்ப முக்கியமான இது. அது அப்புறம் ஈடு 36,000 படி, அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கிறது. இதுக்கு அடுத்தது 4வது ரகசிய திரயசார காலக்ஷேபம். ரகசிய திரயசாரம்னு நம்ம சுவாமி தேசிகன் நமக்கு கொடுத்திருக்கிற கிரந்தம். அதனோட காலக்ஷேபம் ரகசிய திரயசார காலக்ஷேபம். எல்லாமா சேர்ந்து கிரந்த சதுஷ்டயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல அப்புறம் நம்ம நிறைய இடத்துல உபய வேதாந்தம் அப்படின்னு சொல்றோம். உபய வேதாந்தம்ங்கிறது சமஸ்கிருத வேதாந்தமும் திராவிட வேதாந்தமும், அதாவது தமிழ் வேதாந்தமும். தமிழ் வேதாந்தம்ங்கிறது திவ்ய பிரபந்தங்கள். சமஸ்கிருத வேதாந்தம்ங்கிறது எல்லா வேதங்கள், இதிகாசங்கள், அதெல்லாம் சமஸ்கிருத வேதாந்தத்துல வரும். அதுல அப்புறம் நம்ம இதுக்கு சாப்பிடுறதுக்கு போகும்போது சில வார்த்தைகள்லாம் வரும். அதுல கால் அலம்பியாச்சா, முதல்ல கால் அலம்பிக்கணும். அதுக்கப்புறம் கை சோதிச்சுக்கணும். கை அலம்பிக்கிறதுக்கு பேரு கை சோதிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியே நான் சொன்னது அந்தர்யாமி ஆயிடுத்தா, அந்தர்யாமிக்காக திருவாராதனத்துக்கு ஆத்துக்கு ஏழணும் அப்படின்னு சொல்றது சாப்பிடுறதுக்காக. அந்தர்யாமி ஆயிடுத்தா, அந்தர்யாமிக்கு ஏழணும் அப்படின்னு சொல்றது இது. அவர் ஏழணும்னு சொல்லும் போது நான் அடியன் ஏழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அடியன் அவசியம் வரேன் அப்படின்னு சொல்லணும். அடியன் ஏழ்றேன்னு சொல்லக்கூடாது. ஏழணும்ங்கிறது அவர் மரியாதையா நமக்கு சொல்ற இது. அதை நம்ம இது பண்ணிக்கூடாது. நம்ம ரிப்ளை பண்ணும்போது அடியன் அவசியம் வரேன் அப்படின்னு கலந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது. அதுல நம்ம சாப்பிட உட்காரும் போது அவ சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இடம் பண்றது அப்படின்னு ஒரு சுத்தம் பண்ணுவா. அது இடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இலை சேர்ப்பா. இலை சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தீர்த்த பாத்திரம் அவள் தலை சுத்தி. இடம் பண்றது அப்படிங்கிறது தலை சுத்தி. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் பரிமாறுறதுக்கு நம்ம சம்பிரதாயத்துல முதல்ல பிரசாதம் தான். நம்ம சாதம்னு சொல்றது இல்ல, பெருமாளுக்கு அமுது பண்ண பிரசாதம், அதுதான் பிரசாதம்னு சொல்லுவா. அதுதான் முதல்ல நமக்கு சாதிப்பா. சாதிக்கிறதுங்கிறது நம்ம இலையில அவ சேர்க்கறது, அது சாதிக்கிறது. இந்த இடத்துல ஒரு இடத்துல சாதிக்கிறதுங்கிறதுக்கு வேற வேற டிஃப்ரெண்ட் மீனிங் வரும். ஓகே, சுவாமி என்ன சாதிக்கிறீர் அப்படின்னாக்க என்ன சொல்றீர் அப்படின்னு வரும். காலக்ஷேபம் சாதிக்கிறது அப்படின்னாக்க அவர் காலக்ஷேபம் நமக்கு சொல்லி வைக்கிறார், அது அந்த காலக்ஷேபம் சாதிக்கிறதுன்னு வரும். அந்த மாதிரி சாதிக்கிறதுங்கிறதுல வேற வேற அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி டிஃப்ரெண்டா வரும். அதுல மீனிங்ஸ் டிஃப்ரெண்டா வரும். அதுல இலையில ரொம்ப முக்கியமா நம்ம சுவாமி ரொம்ப பர்டிகுலரா சொல்லுவார், இலையில பிரசாதம் சேர்த்த உடனே யாரும் தொடப்படாது. நிறைய இடத்துல பார்த்திருக்கோம், அதை தொட்டு அடைஞ்சி அதை பிசிஞ்சி வச்சு இது பண்ணி எல்லாம் பண்ணுவா. அதெல்லாம் தொடவே படாது. ஏன்னா அது நமக்கு பரிசேஷனம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுல இந்த சாதத்திலே கை வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு பர்மிஷன் கிடையாது. முதல்ல சாதம் எல்லாருக்கும் சேர்த்ததுக்கு அப்புறம் அன்ன சுத்தி அப்படின்னு சொல்றது. அன்ன சுத்தினாக்க நெய் சேர்ப்பா. அதுக்கு பேரு அன்ன சுத்தி அப்படின்னு பேரு அதுக்கு நம்ம பரிபாஷையில. அன்ன சுத்தி ஆனதுக்கு அப்புறம் பரிசேஷனம். பரிசேஷனத்துக்கு சுவாமி பெருமாள் தீர்த்தம் ஆகட்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். உடனே எல்லாரும் கை நீட்டினாக்க பெருமாள் தீர்த்தம் ஒருத்தர் எல்லாருக்கும் சாதிப்பார். எல்லாரும் ஒரே சமயத்துல அதை ஆபோஜனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல நம்ம பிராணாகுதி அதெல்லாம் பண்ணிக்கிறது. அதுக்கு மேல இதுல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சில வார்த்தைகள். கரி அமுது அப்படின்னாக்க நம்ம கரிகாய்கள் என்ன பண்ணிருக்கோமோ அது கரி அமுது அப்படின்னு சொல்றது. நெகிழ் அது நெகிழ்ந்து இருக்குது, அதாவது குழம்பு. நம்ம சம்பிரதாயத்துல சாம்பார் சொல்றது கிடையாது, குழம்பு அப்படின்னு தான் சொல்றது. அந்த குழம்பு நெகிழ் கரமது
கூட்டு இதெல்லாம் நெகிழ் கரமது அப்படின்னு சொல்றது. அப்புறம் ரசம்னு நாம சொல்றது இல்ல, சாற்றமுது, சாத்துமுது அப்படின்னு ரொம்ப கணக்கெல்லாம் சொல்லுவோம். சாற்று அமுது, சாறு அமுது, சாற்றமுது. புளியோதரை தெரியும், அக்கார வடிசில், இதுக்கு பாயசம், பாயசம்னு சொல்லலாம், நம்ம சொல்றோம். அக்கார வடிசில் அப்படிங்கிறது அந்த பாயசத்துல ஒரு வகை, அதை சொல்லிக்கலாம். அப்புறம் ஓகோரைகள், இந்த கலந்த சாதங்கள் எல்லாத்துக்கும் ஓகோரைகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம சம்பிரதாயத்துல. பக்ஷணங்கள் என்னெல்லாம் லட்டு அப்புறம் என்னெல்லாம் இது கொடுக்குறாளோ அதெல்லாம் பக்ஷணங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது. தயிர் அமுது, தயிர் சாதம், தயிர் சாதத்துக்கு ததி அன்னம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், தயிர் அமுது. ஊறுகாய் சாதிப்பார், ஊறுகாய்க்கு உபதம்சம் அப்படின்னு பேரு, உபதம்சம், உபதம்சம் ஊறுகாய். அப்படியே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் கோஷ்டியா அப்படியே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உத்தராபோச்சனம் அப்படின்னு திருப்பியும் பெருமாள் தீர்த்தம் எல்லாருக்கும் சாதிப்பா. அது எடுத்துட்டு தான் நம்ம எல்லாரும் எழுந்துக்கணும். இப்ப கோவில் எல்லாம் போனோம்னாக்க பிரசாதங்கள் கையில வாங்கிட்டு அவர் எச்சரிக்கை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் எழுந்துப்போம். அந்த மாதிரி இந்த பெருமாள் தீர்த்தம் சாய்ச்சதுக்கு அப்புறம் உத்தராபோச்சனம் ஆனதுக்கு அப்புறம் எழுந்துக்கணும். சில வார்த்தைகள் சொல்லிடுறேன். பிதாமகர் அப்படின்னு பிதாமகர் அப்படின்னாக்க நம்ம பிதாவோட அப்பா, தாத்தா. மாதாமகர் அப்படின்னாக்க நம்ம அம்மாவோட அப்பா, மாதாமகர் அப்படின்னு சொல்றது. அப்புறம் தாயார் தகப்பனார திருத்தாயார், திருத்தகப்பனார் அப்படிதான் சொல்லணும். நம்ம எங்க ரெஃபர் பண்ணாலும் அடியனோட திருத்தகப்பனார் இந்த மாதிரி சொல்லியிருக்கார், அடியனோட திருத்தாயார் நாளைக்கு வரா அப்படின்ட்டு இந்த மாதிரிதான் நம்ம சொல்லிக்கணும் அதுல. அப்புறம் மாமா அம்மான் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி தமையனார் இருக்கார், தமக்கையார் இருக்கார் அப்படின்னாலும் அவளுக்கும் திருத்தமையனார், திருத்தமக்கையார் அப்படின்னு நம்ம திரு நிறைய சேர்த்துப்போம் அதுல. தம்பிகளுக்கெல்லாம் சகோதரன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடியன் அடியன் சகோதரன் தம்பிக்கு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம காலக்ஷேப கோஷ்டியில ஒரு 20 பேர் இருக்கோம். எல்லாரையும் எப்படி சொல்லிக்கிறது, குரூப்பா சொல்லிக்கிறது அப்படின்னா நம்ம காலக்ஷேப கோஷ்டின்னு சொல்லலாம். இவரை பார்த்து ஒருத்தர் மட்டும் தனியா பாக்குறோம் அப்படின்னா இவர் என்னோட சதீர்த்தர் அப்படின்னு சொல்றோம். சதீர்த்தாள்கள், நாங்க எல்லாரும் சதீர்த்தர்கள் அப்படின்னு சொல்றோம். சதீர்த்தர்கள் எல்லாரும் காலக்ஷேபம் ஒரே சுவாமி கிட்ட காலக்ஷேபம். அப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, நேர போய் காலக்ஷேபம் கேட்டாலும் சரி. நடுவுல யாரான ஒருத்தர் வழியில பார்த்தாரு அப்படின்னாக்க எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னாக்க அந்த சுவாமி சுவாமிய கிளாஸ் எடுக்கிற கிளாஸுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். தப்பு அது. நம்ம காலக்ஷேபங்கிறது கிளாஸ் கிடையாது, கிளாஸ்ங்கிறது டிஃப்ரெண்ட். அந்த வார்த்தையே நம்ம இதுல கிடையாது. நம்ம சம்பிரதாயத்துல யூஸ் பண்றது காலக்ஷேபத்துக்கு போறேன், உபன்யாசத்துக்கு போறேன் அப்படின்னு தான் சொல்றது. காலக்ஷேபத்துக்கு போறேன்னு தான் சொல்லணும், கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு நம்ம சொல்றது. அதே மாதிரி காலக்ஷேபத்துல இப்போ காத்தால இருந்தே நம்ம நிறைய கேட்டுன்னு இருக்கோம். ஸ்ரீகோசம் அப்படின்னாக்க என்ன? ஸ்ரீகோசம்ங்கிறது அந்த புஸ்தகம், கிரந்தம். ஸ்ரீகோசம் அப்படிங்கிறது அந்த புஸ்தகம், கிரந்தம்ங்கிறது அந்த சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்டோ அந்த கிரந்தம் அப்படின்னு சொல்றது. இது இப்ப ஸ்ரீகோசம் சுவாமி சொன்னார், நம்ம ராமாயண புஸ்தகமே ராமனே தான் ராமாயண புஸ்தகம் அப்படின்னு. அதனால ஸ்ரீகோசம் எழுந்துருளை பண்றது அப்படின்னு தான் சொல்லணும். எழுந்துருளை பண்றதுனாக்க ஒரு டைம் சுவாமி சொன்ன மாதிரி தோல்ல தூக்கி வச்சுட்டு அந்த மாதிரி வர்றது அப்படிங்கிறது இல்லை. ஒரு இடத்துல இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற இடத்துல இருந்து கொடுத்து நம்ம எதிர்க்க வச்சுக்கிறதுக்கு பேரு எழுந்தொருளை பண்றது, ஸ்ரீகோசம் எழுந்தொருளை பண்றது. இப்ப நாளைக்கு போய் இதுல புது புத்தகம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னாக்க சுவாமி நான் அடி என்ன ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீகோசம் எழுந்தொருளை பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது நம்ம சம்பிரதாய வார்த்தை இது. அதே மாதிரி ஸ்ரீமத் அப்படின்னு நம்ம நிறைய யூஸ் பண்ணணும். அதுல ராமாயணம், மகாபாரதம், கீதா, ரகசிய திரயசாரம், இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஸ்ரீமத், ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம்,
அந்த மாதிரிதான் நம்ம யூஸ் பண்றோம். ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம் அப்படின்னு அந்த ஸ்ரீமத் வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அதுல. அப்புறம் பங்கி சேவித்தல் அப்படின்னு வரும் அதுல. இது என்ன பங்கி சேவிக்கிறது? சேவிக்கிறதுன்றதுக்கு வேற வேற இடத்துல வேற வேற. ஆச்சாரியனை சேவிக்கிறதுனாக்கா ஆச்சாரியனை தண்டனிட்டு சேவிக்கிறது. தண்டனிட்டு சேவிக்கிறதுன்னா கீழே விழுந்து சேவிக்கிறது, தண்டனிட்டு சேவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பங்கி சேவிக்கிறது அப்படின்னாக்க இப்ப நம்ம இதுல காலக்ஷேப புத்தகத்துல ஒரு ஒரு வியாக்கியானமும் ஒரு ஒரு பங்கியா எழுதியிருப்பா அதுல. அந்த ஒரு ஒரு பேராகிராஃப் இல்ல ஒரு ஒரு 2 லைன் சேர்ந்தது இதெல்லாம் வந்து பங்கி பேரு மணிப்பிரவாளத்துல இருக்கும். இது பங்கி சேவிக்கிறது அப்படின்னு. ஒருத்தர் பங்கி சேவிப்பார், சுவாமி காலக்ஷேபம் பண்ற சொல்லி கொடுக்குறவர் நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த பங்கியை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார். அண்ட் எல்லா காலக்ஷேபத்திலையும் தனியன்கள் சேவிக்கணும். ஒரு ஒரு கிரந்தத்துக்கும் அதுக்கு உண்டான தனியன்கள் இருக்கு. அந்த தனியன்களை சேவிச்சுதான் நம்ம காலக்ஷேபம் பண்ணணும். இது நிறைய ஆயிடுச்சு, டைம் ஆயிட்டு இருக்கு. அதனால அதை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்றேன். அடியோங்கள் 2018 சுவாமி கிட்ட காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அடியோங்களுக்கு ரகசிய திரேசாரம் பூர்ணமா ஆயிருக்கு. கீதா பாஷ்யம் 2 ஆவர்த்தி ஆயிருக்கு. இது ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் ஆயின்னு இருக்கு. இப்போ பகவத் விஷய காலக்ஷேபமும் இப்ப ஆயின்னு இருக்கு. இந்த மாதிரி கிரந்த சதுஷ்டயமும் அடியவங்களுக்கு காலக்ஷேபம் சுவாமி சாதிச்சிருக்கார், சாதிச்சுட்டார். சில்லறை ரகசியமும் ஆயிருக்கு. சில்லறை 32 சில்லறை ரகசியங்கள் நம்ம சுவாமி தேசிகன் நமக்கு பண்ணி வச்சிருக்கார். அது எல்லாமும் அபிமான சாரம், முனிவாகன போகம், இந்த மாதிரி நிறைய வருது. அதுல தத்துவ பதவி, நிறைய சம்பிரதாய பரிசுத்தி அப்படின்னு ஆரம்பிச்சு இதுல 32 கிரந்தங்கள் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஒரு கிரந்தமும் அவ்வளவு பியூட்டிஃபுல். அந்த மொத்தமும் ஆடியங்களுக்கு காலக்ஷேபம் ஆயிருக்கு. எல்லாரும் நம்மளோட எய்ம் என்னன்னாக்கா மேல மேல நம்ம காலக்ஷேபம் பண்ணி நம்மளை அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எய்ம். அதுக்கு நம்ம பிரவர்த்திச்சோம்னாக்கா அது மேல மேல தானாவே நடக்கும். பகவத் சங்கல்பத்துல நடக்கும். உத்தரவு வாங்கி